வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். பாருங்கள், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இதனுடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1250 ரூபா வரும். ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அதற்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் இந்த ப்ளூ மேட் பற்றி பாருங்கள். இந்த ப்ளூ மேட், பெஞ்ச் மேட், ஆரம்பத்தில் ப்ளூ மேட் தான் இப்போ ஆக்சுவலாக நான் சொல்லுவோம். இப்போ 3 கலரில் வந்திருக்கு. க்ரீனில் வந்திருக்கு, ரெட்டில் வந்திருக்கு, ப்ளூவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது ஒரு சிலிக்கான் மேட், இதை பற்றி உங்களுக்கு தெரியும். இதை பற்றிய டீட்டெயில்ஸ் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா, இது நம்ம ஹீட் அப்ளை பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசம்பிள் பண்ணுறதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறதோ ஏதாவது பண்ணலாம். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லிட்டு இருக்குது. இதில் பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இதில் ஹீட் பட்டால் கூட ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு பசை மாதிரி க்ளோ ஏதாவது பட்டால் கூட அதில் எதுவுமே ஸ்டிக் ஆகாது, எடுத்துடலாம். 500 டிகிரி சென்டிகிரேட் தாங்கும். இதை ஹீட் பண்ணி ப்ராடக்டை ஹீட் பண்ணும்போது போர்டு ஹீட் ஆகும். ஆனால் இந்த போர்டு மட்டும் ஹீட் ஆகாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஹீட் ஆகும்போது எந்த விதமான ஸ்மெல்லே வராது. முதல்ல அந்த மாதிரி இருக்கும். அதாவது டீஃபார்மேஷன் எதுவுமே ஆகாது, கருகிற மாதிரியே அந்த மாதிரிலாம் வராது. அது மட்டும் இல்லை, இது மேலே ஒரு பொருளை வைக்கிறப்ப அது ஸ்கிட் ஆகாது, ஸ்லிப் ஆகாது. ஸோ அப்போ ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். அது ஒன்று. ஓகேவா? அதனால் இதில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் வரதோ ஒன்றும் வராது. இதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை டிகிரி வேணாலும் ஈஸியாக நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணி எல்லாம் வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்படி ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒர்க் பெஞ்சு 3 கலரில் இருக்குது. பட் அவைலபிள் இப்போ எப்படின்னு இருக்குன்னா, ப்ளூ அண்ட் ரெட்டில் இருக்குது. க்ரீனில் ஒன்று இருக்குது. அது மொபைல் சர்வீஸிங் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஹீட்டர் அட்டாச்சு இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போகிறது டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இப்போ பார்க்கலாம். டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இதில் ஓப்பன் பண்ணலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், பட் இது எதுக்காக அப்ளிகேஷன் இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சிம்பிளாக எல்லா அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது. நிறைய அப்ளிகேஷனுக்கு இது தேவைப்படுது. குறிப்பாக ஸ்டடிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அதை மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மைக்ரோஸ்கோப். இது எலக்ட்ரானிக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா, எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப அவசியம் சர்வீஸுக்கு. ஒவ்வொரு நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ், நம்ம எப்பவுமே ஃபீல்டுக்குள்ளே அவங்களுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது, ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதில் ஒரு கிளிப், நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த யூனிட்டில் பாருங்கள், ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டோடு இருக்குது. ஒயர் நல்ல லென்த்தாக இருக்கும். ஓகே, இதில் டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடிஸ் இருக்கும். இதில் பவர்ஃபுல் எல்இடிஸ் இருக்கும். மேலே முன்னாடி இது மூடி கழட்டிடலாம். முன்னாடி ஒன்று, இது ஒரு டஸ்ட்டு போகாமல் இருக்குது. ஓகே இல்லை? ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஃபோக்கஸ் என்ன பண்ணலாம், கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஆப்ஜெக்டை துல்லியமாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மகிட்ட ஒரு ஓடிஜி கேபிள் ஒன்று வேணும். பாருங்கள், இந்த மாதிரி கேபிள் ஒன்று. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஃபோன் எப்படி இருக்கும், அநேகமாக மைக்ரோ யூஎஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா சி டைப் கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு அடாப்டர் தேவைப்படுது. இந்த மாதிரி அடாப்டர் தேவைப்படுது. இது சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்லைன்னா எங்கிட்ட இருக்குது, தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸு. இதை நம்ம ஃபோனில் இன்சர்ட் பண்ணாவே போதும். இதில் வேறு என்னென்ன இருக்குது உங்களுக்கு, இதில் ஒரு சிடி இருக்குது. அது இல்லாமல் ஆப்ரேட்டிங் மேனுவல் இதில் இருக்குது. ஓகே, எது தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சரி, இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, சிம்பிளாக இருக்குது.
அப்ளிகேஷன் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்ளிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்கின்னோட இன்ஸ்பெக்ஷன், ஒரு சரும வியாதி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்கின்னோட இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் பண்ணவங்களுக்கு தேவைப்படும். அதுவும் குறிப்பாக நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒருவேளை ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங். ஒரு பொருளை பல மடங்கு, பல 100 மடங்கு பெருசு பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதில் நிறைய நமக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு ஃப்ளவர் எடுத்து பார்க்கலாம் இல்லையா, ஒரு லீப் எடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இல்லை ஒரு கிளாத் இருக்குது, கிளாத்தில் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியே ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸை உபயோகப்படுத்தி சர்க்யூட் டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸோட எது கெப்பாசிட்டர், எது ரெசிஸ்டர், எது காயில், ஐசி எது, கிறிஸ்டல் எது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க முடியும். கண்ணில் தெளிவாக பார்த்தா தான் கண்டிப்பாக புரியும். அந்த விசுவலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், எங்கெங்கெல்லாம் நமக்கு மைனூனான பொருளை தெளிவாக பார்க்கணும். ஒரு கெமிக்கல் லேபரேட்டரியாக அங்கேயும் தேவைப்படுது. டிஃப்ரெண்ட் கலர் ஷேடு தேவைப்படுது. ஓகேங்களா, ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன், ஸ்டாம்ப் ஃபேக்காக ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியும். அதேமாரி டிஃப்ரெண்ட் கரன்சிஸ், வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ கரன்சிஸ் இருக்குது. அந்த கரன்சிஸை ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ லிமிட்டட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 டைப் ஆஃப் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் அதனுடைய ப்ரைஸ் வந்து 1250. ஓகேவா, எங்கிட்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, அதனுடைய காஸ்ட் வந்து 450 வரும். இப்போது இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, நாம் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் என்ன பண்ணு, ஒரு மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு இதனுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன இப்போ இருக்குது, இந்த மாதிரி ஹெச்வி கேம் அப்படின்னு இருக்குது பாரு, இங்கே இருக்கா. நான் ப்ரெஸ் பண்ணுறேன், உடனே அந்த மோடுக்கு போயிடும். அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஃபோனை நாம் என்ன பண்ணலாம், மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணோடனே இதில் எல்இடி ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இந்த பிரைட்னஸை ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் கூட்டுறேன், கட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பல்ப் சிம்பிள் போட்டிருக்கு. நான் வேணும் அப்படின்னா இந்த பிரைட்னஸ் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு இன்னும் அதிகம் இந்த மாதிரி 4 டைம்ஸ் என்ன பண்ணலாம், பிரைட்னஸ் கூட்டிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதா இருக்கிறப்போ இந்த டஸ்ட்டு கேப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. டிரான்ஸ்பரண்ட் டஸ்ட்டு கேப் இருக்கும், இதை எடுத்துடலாம். ஓகேவா, எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ உதாரணமாக இந்த மாதிரி எஸ்எம்டி டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு போர்டு இங்கே இருக்குது. இந்த போர்டு இங்கே இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு ஸ்டாண்டு இருக்கனால ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தென் பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டாண்ட் நான் ஃபிட் பண்ணலை, இருந்தாலும் நான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஓகேவா, இது மேக்னிஃபிகேஷன் இது என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம், நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஐசி இருக்கு இல்லையா, அந்த ஐசியோடைய நம்பர் ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு விசிபிளாக கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ மேனுவலாக கையில் தான் பிடிச்சிருக்கேன், ஸ்டாண்டு யூஸ் பண்ணலை. ஸ்டாண்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு தான் ஸ்டாண்டு யூஸ் பண்ணல. பாருங்கள், இந்த வெர்ஷன் என்ன நம்பர் அப்படிங்கிற வரைக்கும் இதில் போட்டிருக்கோம். இதில் இது ரெசிஸ்டர், இந்த ரெசன்ஸ் இது பார்க்க முடியும். ஐசியோட நேம், எவ்ரிதிங். இது ஒரு கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டலில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நாட் ஓன்லி கிறிஸ்டல் மட்டும் இல்லை, இந்த போர்டில் நான் பார்த்துட்டு இருக்கிறது FT003 ஒரு ஆடியோ டீகோடர். அதில் வரக்கூடிய சர்க்யூட்டை இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப தெளிவாக இருக்கும், எல்லா கமெண்ட்ஸும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்.
நான் மெல்ல மூவ் பண்ணுறேன், ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை என்னென்ன ஐசி வந்திருக்கு அதுவும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஐசி நேம் என்ன ஐசி நேம் அப்படிங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணுவோம் விசிபிளாக இதில் பார்க்க முடியும். ரொம்ப கிளியராக பக்கா கிளியராக வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போது ஏகப்பட்ட அப்ளிகேஷன் சரி, இது மட்டும் இல்லை, எந்த போர்டாக இருந்தாலும் சரி. இது ஒரு போர்டு இருக்குது, இன்னொரு போர்டு இருக்குது, இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டு அதில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்க முடியும். எல்லாமே தெளிவாக ஒவ்வொரு காம்பனண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஐசி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இல்லையா? ஐசி நம்பர் நீங்கள் பார்க்க முடியும். நான் மேனுவலாக இருக்கனால கொஞ்சம் ஷேக் ஆகுது, அவ்வளோதான். இதே நீங்கள் ஒரு கிளாம்பில் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா படு கிளியராக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது தேவைப்படும். ஏன்னா எல்லா பொருளுமே உங்களுக்கு எஸ்எம்டி டெக்னாலஜியாக வந்துருச்சு. அப்போ அதில் இருக்கிற ரெசன்ஸு, கெப்பாசிட்டி, ஐசி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஈவன் சர்க்கியூட்டு இல்லைன்னா ஒரு பேம்ப்லெட். இப்போ இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்லேயே ஒரு பேம்ப்லெட் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ரொம்ப சின்ன லெட்டர்ஸாக இருக்கும், படிக்கவே முடியாது, பட் படிக்க முடியும். அதேமாதிரி சில மெடிசன்ஸ்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. அதில் எதுவுமே டீட்டெயில்ஸ் அந்த மெடிக்கல் காம்போசிஷன் எதுவுமே நமக்கு தெரியாது, பட் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருந்தால் நீங்கள் பெர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ண முடியும். இதனால் ஒரு ட்ராக் ஓப்பன் இல்லை காம்பவுண்ட்ஸ் ஏதாவது வெடிச்சிருக்கு, தெரிச்சிருக்கு, இது எல்லாம் நீ இதில் இருந்தால் தான் நீ கண்டு முடியும். மொபைல் ஃபோன் சர்வீஸிலிருந்து எல்லா சர்வீஸுக்குமே இந்த ப்ராடக்ட்டு தேவைப்படும். ஓகேங்களா? வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1250 வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓடிஜி கேபிள் வேணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேனல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன், ஆம்ப்ளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், இன்வெர்ட்டர், யூபிஎஸ், எஸ்எம்பிஎஸ், என்ன சப்ஜெக்ட் விருப்பமோ நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 செகண்ட், இது சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு பிளக்இன் பண்ணோன்னே ஃபோனில் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், ஹெச்வி கேம் அப்படிங்கிறத. டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு சிடி ஒன்று இருக்குது. ஓடிஜி கேபிள் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரைனிங்கில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்இடி சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் கம்பல்சரி மஸ்ட் இது வேணும். ஓகேங்களா? ஸோ எந்த போர்டாக இருந்தாலும் ட்ரேஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.